அவர்களை ஓரிரு வார்த்தைகள் நம்ம பேச அழைக்கலாம். சூப்பர். உங்களுடைய தமிழ் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, thank you so much media for always encouraging me and my team. Trailer song பிடிச்சிருக்கா உங்களுக்கு? Loud sir. Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Ali sir, the teaser is fantastic. I also saw it for the first time ippove. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time to எனக்கு ரொம்ப helpful இருந்தது. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. அன்புள்ள மனிதரே வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்கு சார். வலிஹோ தேங்க்யூ, ஜெகதீஷ் தேங்க்யூ. அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ண வேண்டிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட், வாலி என்னையும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த டைரக்டர் and the producer investing a lot of money for my debut movie. Thank you so much. எப்பவும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே, each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing my teaser. And yeah, எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, that's it. Thank you so much. ப்ரொடியூசர் சார் சொன்னாரு, இவர் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாது, மியூசிக் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பாடல்களாக இருக்கட்டும், OST-ஆ இருக்கட்டும், அதில் வந்து ஒரு உலக தரத்தை ஒவ்வொரு படத்துலையுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய கைத்தட்டலோட சாம் சிஎஸ் அவர்களே அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க, பெர்ஃபார்மர், ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், அது கடமை. இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும். இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம். ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ என்னன்னா, நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா, அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரியல, ஆரம்பிச்ச இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு மெட்ராஸ்காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் நான் உண்மையாகவே நல்லா இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள், இப்போ நான் பண்ணுற படங்களே சில படங்கள் நல்ல படம், சின்ன படமாக இருக்கும் ஆனால் ஹிட்டு நல்லா இருக்கும். ஆனால் அது நல்ல படம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது பயங்கர வைரல் ஆகும். அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும். எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள். அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, எனக்கு தோணுனதை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணுன்றது எங்கே பண்ணக்கூடாதுன்றது, முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன், நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. அப்போ எந்த மியூசிக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டு அங்கே ஒரு டீ கடையில் பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும். ஸோ இந்த படத்தை அப்படி தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு சீனில் வந்து அவர் ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு நடுக்கம் இருக்கும், கண் எல்லாமே ஒரு மாதிரி. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவர் தமிழில் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு. டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்லை, கலையரசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா நக்கீழ உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைச்சாலும் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகர் முதல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அவர் கூட இது 3-4 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க. நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படி தோணவே தோணாது. இதே மாதிரி தான் படமும் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி மியூசிக்கும் சரி, கேமராமேனும் சரி, எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு, ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம். ஆக்சுவலி நீங்கள் அது ஏன்னா இப்போ இந்த படம் முழுமை அடையலை நமக்கு, இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம் திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும். இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும், இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க, அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது. ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே. அதில் அது உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான். டீசர் கட் பண்ணுறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை. அதெல்லாமே இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு 10 ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது. இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும், இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ண தான் முடியல, பார்ட் ஆஃப் சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்ன அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது. கிராமத்தில் இருக்கும் படம், அது ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடும், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மர்ஜ் ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப, அந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு பாட்டு, ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெலாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்கு ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் பற்றி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி
ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு இதில் பண்ண பாட்டு. எங்களோட மேக்ஸிமமானு தெரியல, ஆனால் நான் என்னோட மேக்ஸிமமாக நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட, ப்ரொடியூசர் கூட, அவர் கூட நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு. என்னன்னா அவர் சொன்னார், அவரை என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எழுதும்போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில். அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும். நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ரிவரில் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேற இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போது, அவர் கதை எழுதும் போது அவங்களுக்கு வேற மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸாக நமக்கு, இப்போ நான் ஆடியன்ஸாக தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, நமக்கு அது வேற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம். மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை, வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில். சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னோட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் பேசுவோம். எனவே தேங்க்யூ ஸோ மச்.